இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். குறிப்பாக மக்கள் மாற்றங்கள் வேண்டும் விரும்புகிற போது, அன்றைக்கு சொல்கிற போதே ஒன்றை சொன்னார்கள். புரட்சித் தலைவரை பற்றி சொல்கிற போது, இவர் எப்படி நாளை ஆட்சி ஆளப் போகிறார், திரைப்படத்தை போல 100 நாட்கள் ஓடும் என்றெல்லாம் கேலி பேசிய நாட்டில் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நிலைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பதுதான் அனைவர் உள்ளங்களே இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் கொங்கு மண்டலம் அவருடைய கோட்டையாக மாறும் காலம் 23ஆம் தேதி நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். திரையுலகத்தில் உச்சகட்டத்தில் இருக்கிற ஒரு தலைவர் இன்று நம்முடைய அனைத்தும் தியாகம் செய்துவிட்டு தேர்தல் களத்தில் இருக்கிறார்கள். மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எது நன்மை என்பதை புரிந்து கொண்டு நாளை தமிழகத்தை ஆள்வதற்கு இத்தனை தியாகங்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர் ஏன் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கனவாக இருக்கிறது. ஆக இந்த கனவு நிறைவேறும். தமிழ்நாட்டுடைய வருகின்ற 2026 அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ற வரலாறு படைக்கப்படும். தேசிய கொடி அவர்தான் ஏற்றி வைப்பார். 2026 பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா, ஏன்னா நீங்க முதல் முறை நிற்கிறதுனால வாக்கு சதவீதங்கிறது கம்மியா இருக்கும். இப்படி தேர்தலுக்கு அப்புறம் பெரும்பான்மை கிடைக்கலன்னா டிவிக்கு யாருக்கு ஆதரவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? 100க்கு 100% ஆட்சி கட்டளை அமரக்கூடியவர், முதலமைச்சராக வரக்கூடியவர் அவர். அதற்கு பிறகு இந்த கேள்விக்கு இடமில்லை.